அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இஸ்லாத்தை ஏன் பிற மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும்? இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை ஏன் பிற மக்களுக்கு எத்தி வைக்கணும்? முதல்ல இஸ்லாம்ன்றது என்ன அப்படின்னா ஒரு மார்க்கம். இஸ்லாம்ன்றது ஒரு மதம் கிடையாது. பல பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இஸ்லாத்தை பத்தி, இஸ்லாம்ன்றது எல்லா மதத்து மாதிரியும் ஒரு மதம், ஹிந்து மதம் மாதிரி, கிறிஸ்துவ சமயம் மாதிரி இஸ்லாமும் ஒரு மதம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. முதல்ல இஸ்லாம்ன்றது ஒரு மதமே கிடையாது. இஸ்லாம்ன்றது ஒரு மார்க்கம். இஸ்லாம்ன்றது முகமது நபியால உலக மக்கள் எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லப்பட்ட ஒரு மார்க்கம். முகமது நபி இஸ்லாத்தை தோற்றுவிக்கல. பல பேர் முகமது நபி தான் இஸ்லாத்தை தோற்றுவிச்சாங்க, இஸ்லாத்துடைய ஃபவுண்டர் முகமது அப்படின்னு சொல்லி சில டெக்ஸ்ட் புக்ல எல்லாம் நான் பார்த்திருக்கேன். இஸ்லாத்துடைய ஃபவுண்டர் முகமது கிடையாது. இஸ்லாத்தை மக்கள் மத்தியில எடுத்து வச்சவங்க தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம இந்த தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு மனித இயல்பை பத்தி பார்த்துடலாம். நம்ம ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம். அந்த ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அடுத்த முறை நம்மளுடைய நண்பர்களை, நம்மளுடைய குடும்பத்தினரை அந்த ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போவோம். ஏன்னா அந்த ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவோம், கூட்டு போவோம், எல்லாம் பண்ணுவோம். அல்லது ஒரு ஃபோன் வாங்குறோம் ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு. அந்த ஃபோனில் அது நல்லா இருக்கு, கேமரா நல்லா இருக்கு, ஸ்பீடு நல்லா இருக்கு, இந்த ஃபோனை பத்தி யாராவது கேட்டாங்கன்னா அது நல்லா இருக்கு, நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அல்லது ஒரு 1.5 கோடிக்கு கார் வாங்குறோம். அந்த கார் நல்லா இருக்கும் பட்சத்தில் அதை இன்னொரு மக்களுக்கு இந்த மாதிரி கார் நல்லா இருந்துச்சு, இதில் ஸ்பீடு நல்லா இருக்கு, பிக்கப் நல்லா இருக்கு, எல்லாம் ஆட்டோமேட்டிக் கியர் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லி அதை முன்னே ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அப்போ நம்ம ஒரு விஷயத்தை பயன்படுத்துறோம், அது நமக்கு நல்லா இருக்கு, நம்மளுடைய பிரச்சனைகளை தீக்குது அல்லது நம்மளை திருப்திப்படுத்துது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு, நம்மளுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, நம்ம விரும்பக்கூடிய மனிதர்களுக்கு எல்லாத்தையும் அதை கொண்டு ரெக்கமெண்ட் பண்ணுவோம், கொண்டு போய் சேர்ப்போம். அதே அடிப்படையில் நான் ஒரு இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கிறேன். எனக்கு இந்த இஸ்லாத்தை ஃபாலோ பண்றதன் மூலியமா நிறைய நன்மைகள் ஏற்படுது, நிறைய நல்ல விஷயங்களை என் வாழ்க்கையில நான் அனுபவிக்கிறதுக்கு இந்த இஸ்லாம் காரணமா இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு மட்டும் இந்த நன்மைகள் இருந்தா பத்தாது. எடுத்துக்காட்டுக்கு நம்ம பாரதியார் சொன்ன மாதிரி நாம் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெற வேணும்ன்ற அடிப்படையில எனக்கு இது நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்ச என் நண்பர்களுக்கு, என்னுடைய உறவினர்களுக்கு, என்னுடைய குடும்பத்தினருக்கு எல்லாத்துக்குமே இதை நான் எடுத்து சொல்றேன். இந்த இருக்கு இஸ்லாத்துல இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இதை நான் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய அன்றாட வாழ்க்கையில இது எனக்கு நன்மையை தருது, நீங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தா இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற அடிப்படையில இஸ்லாத்தை கொண்டு எட்டி வைக்கிறோம். இன்னொரு விஷயம் இஸ்லாத்தை பத்தி என்ன அப்படின்னு சொன்னா பொதுவான மக்கள் மத்தியில இருக்குதுன்னா, இஸ்லாம்ன்றது அரேபியர்களுக்கான ஒரு மார்க்கம், அல்லது கல்ஃப் கண்ட்ரியில இருக்கக்கூடியவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மார்க்கம், அரபு நாட்டுல உற்பத்தியான ஒரு மார்க்கம் இங்க ஃபாலோ பண்ணப்படுது. இஸ்லாம்ன்றது அரபு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்காகவோ அல்லது குர்ஆனை மட்டும் பின்பற்றக்கூடிய மக்களுக்காகவோ ஆனது கிடையாது. அகில உலகத்திற்கே பொதுவான ஒரு மார்க்கம். குர்ஆனுங்கிறது பொதுவான ஒரு வேதம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகில உலகத்திற்கான தூதர். அல்லாஹ் குர்ஆன்ல சூரா இப்ராஹிம்ல சொல்றான், முகமதுட்ட இந்த வேதத்தை குறித்து சொல்லும் பொழுது இந்த வேதம் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்குமான வேதம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்போ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கோ ஒரு குறிப்பிட்ட சில மனிதர்களுக்கான மார்க்கம் இஸ்லாம் கிடையாது. ஒட்டுமொத்த உலகத்திற்கே நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு மார்க்கமா தான் இஸ்லாம் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய மார்க்கத்தை நான் இன்னைக்கு இஸ்லாத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்களை ஃபாலோ பண்றேன். எடுத்துக்காட்டுக்கு இஸ்லாத்துல வட்டி வாங்காதீங்கன்னு இருக்கு. வட்டி வாங்குறது, வட்டி கொடுக்கறது, வட்டி தொடர்பான சாட்சி கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இஸ்லாத்துல தடை செய்யப்பட்டது. வட்டி வாங்குறதின் மூலியமா வட்டியை திருப்பி கட்ட முடியாம எத்தனையோ மக்கள் தற்கொலை பண்ணி இறந்து போறத நம்ம செய்திகள் வாயிலாகவும் சோசியல் மீடியாவிலையும் இன்னைக்கு தினசரி பார்த்துக்கிட்டு வர்றோம். அப்போ இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர் வட்டி வாங்காததின் மூலியமா அவர் பல விஷயங்களை வாழ்க்கையில அனுபவிக்கிறார், அதாவது நல்லா இருக்கிறார். வட்டி வாங்கினா என்ன இருக்கும், இப்போ எடுத்துக்காட்டுக்கு பேங்க்ல போய் 8 லட்சம் ரூபாய்க்கு லோனை போட்டு ஒரு காரோ வீடோ ஏதோ ஒன்று வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்துல 8 லட்சம் ரூபாயை கட்டினது மட்டும் பத்தாம பிரின்சிபல் அமௌண்ட்னு சொல்லுவாங்க, அசல், அதை கட்டினது போகாம இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இன்னொரு 8 லட்சம் ரூபாய் சேர்த்து 16 லட்சம் ரூபாய் கட்டினவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது, கஷ்டப்பட்டு நேரத்தையும் உழைப்பையும் அறிவையும் ஆரோக்கியத்தையும் போட்டு சம்பாதிச்ச காசை கொண்டே பேங்க்குக்காரன்ட்ட தூக்கி சும்மா கொடுக்குறாங்க. கட்ட முடிஞ்சவங்க இப்படி கொடுத்து சிரமப்படுறாங்க, கட்ட முடியாதவங்க தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாங்க. ஆக மொத்தத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனையும் கஷ்டமும் வட்டியினால ஏற்பட்டுருது. அதிகபட்சமா உயிரிழப்பு வரைக்கும் அது போயிருது. இன்னைக்கு நான் இஸ்லாத்தை ஃபாலோ பண்றேன், எனக்கு வட்டிங்கிற பிரச்சனையே இல்லாம நான் இன்னைக்கு இருக்கிறேன்ல, அப்ப இந்த விஷயத்தை கொண்டே நான் சொல்றேன். அந்த மனிதருக்கு ஒரு வேலை இதை பத்தி நான் தெளிவான அறிவு இல்லாம இருக்கலாம், அல்லது தெரிஞ்சுக்காம இருக்கலாம். நான் எட்டி வைக்கும் போது நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லி அவர் பின்பற்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதருக்கு இந்த மாதிரியான காரணங்களால நான் இஸ்லாத்தை கொண்டு எட்டி வைக்கிறேன். ரெண்டாவது, இப்போ இன்னைக்கு அரபு நாடுகள்ல பார்த்தோம்னா சட்டங்கள் கடுமையா இருக்கு. ஏன் சட்டங்கள் கடுமையா இருக்கு அப்படின்னு சொன்னா, அரபு நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாமே இஸ்லாமிய அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட சட்டங்களா இருக்கு.
இன்னைக்கு அரபு நாட்டுல ஒரு பெண்மணி இரவுல எத்தனை மணிக்கு வேணா தனியா போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அரபு நாட்டுல ஏற்படுத்தப்பட்டிருக்கு. எந்த அடிப்படையில, எதனால, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல இஸ்லாத்தை அடிப்படையாக கொண்ட சட்டங்கள் இருக்கிறதுனால. இன்னைக்கு நம்ம ஊர்ல, இந்தியாவில, தமிழ்நாட்டுல அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பான முறையில இல்ல. அதான் நிதர்சனமான உண்மை. சில பேர் இதை மறுக்கலாம், அதான் அது கிடையாது. இன்னைக்கு 12 மணி 1 மணிக்கு ஒரு பெண் தனிமையில இந்தியாவில நடந்து போனா அவங்க முழுவதுமாக பாதுகாப்பாக இருக்காங்க அப்படிங்கிற எந்த ஒரு கேரண்டி, ஷூரிட்டி எல்லாம் கிடையவே கிடையாது. எங்க இருக்கு? கல்ஃப்ல இருக்கு. கல்ஃப்ல இருக்குன்னா அந்த இடத்துல இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு சட்டங்கள் ஃபாலோ பண்ணப்படுது, அது ஏற்படுத்தப்படுது. அந்த ஒரு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துறாங்க. கல்ஃப் நாடுகள்ல, அரபு நாடுகள், கத்தார், சவுதி, UAE போன்ற எல்லா நாடுகள்லையுமே அப்படி ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறாங்க. அப்ப இந்த விஷயத்தை கொண்டே நான் மக்கள்கிட்ட சொல்றேன், இப்படி ஒரு இஸ்லாத்துல இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இப்படி ஒரு சட்டம் இருக்கு, இதை ஃபாலோ பண்றதன் மூலயமா பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை தடுக்க முடியுது. இன்னும் சிலது சொல்ல போனோம்னா வட்டி, இப்ப சட்டம் இதெல்லாத்தையும் தாண்டி வரதட்சணை சம்பந்தமா வரதட்சணை தடுப்பு சட்டம் இந்தியாவில் இருக்கு. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வரதட்சணை கிடையாது. ஒரு திருமணம் ஆகுது அப்படின்னு சொன்னா மணமகன் தான் மணமகளுக்கு திருமண தொகை மகருங்கிறத கொடுத்து திருமணம் பண்ணணும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துல எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, பெண்ணை பெத்துட்டாங்கனாலே அவங்களுக்கு சோகமாயிருது. இந்த பிள்ளை எப்படி கட்டி கொடுக்க போறணும் அப்படின்னு சொல்லி அந்த தகப்பனாராக இருக்கட்டும், கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருக்கட்டும், அவங்க எல்லாருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை அவங்க சம்பாதிச்சக்கூடிய மொத்த பொருளாதாரத்தையும் அந்த பெண்ணினுடைய திருமணத்திற்காகவும் வரதட்சணைக்காகவும் செலவழிச்சிடுறாங்க. ஏந்தவங்க செலவழிச்சுட்டு சிரமப்படுறாங்க, இயலாதவங்க கடனை வாங்கி செலவழிச்சுட்டு கடனை திருப்பி கட்ட முடியாம சிரமப்படுறாங்க. ஆக மொத்தத்துல வரதட்சணைங்கிறத வச்சு அந்த பெண்ணும் சரி, அந்த குடும்பத்தினரும் சரி சிரமப்படுறாங்க. சில இடத்துல அந்த பெண் அதிகப்படியான பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுறா. வரதட்சணை கொடுமையினால வீட்டுல கணவனுடைய வயலன்ஸ் இருக்கும், மாமியாருடைய சிரமங்கள் இருக்கும், கணவன் வீடு சம்பந்தப்பட்ட சில உறவினர்கள் பேசக்கூடிய வார்த்தையினால காயப்படுத்தப்படுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயமா இருக்கு. ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணும் பொழுது இத்தகைய விஷயங்கள்லாம் அவர் வாழ்க்கையில நடக்காம இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இஸ்லாத்துல வரதட்சணை இல்ல. ஒரு பெண் திருமணமாகி வர்றாங்கன்னா அந்த பெண்ணுக்கு தான் ஆண்மகன் கொடுக்கணும். ஏன்னா அதிகப்படியான தியாகத்தை அந்த பெண் செஞ்சுட்டு வர்றா அந்த ஒரு ஆண்மகனுக்காக. அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய கொள்கை, இஸ்லாத்தினுடைய என்ன சொல்றது சட்டத்திட்டங்கள்ல ஒன்னா இருக்கு. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இஸ்லாத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி நான் மற்ற மக்களுக்கு எத்தி வைக்கிறேன். இது நான் இப்ப சொன்னது ஒன்னு ரெண்டு விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இது மாதிரியா எக்கச்சக்கமான விஷயங்களை இஸ்லாத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் உலக ரீதியான நன்மைகள். இதை தாண்டி இன்னைக்கு உலகத்துல பல இடத்துல பல போர் நடக்குது, தாக்குதல்கள் நடக்குது, பல உயிர்கள் இறந்து போகுது தினசரி. இதுக்கு காரணமா இருக்கக்கூடிய மனிதர்களை நம்மளால தண்டிக்க முடியுமா? இப்ப ஒரு நபர் ஒருவரை கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு மரண தண்டனை கொடுத்துடுறோம், நேரா இருந்து கணக்கு. இப்ப ஒரு மனிதர் 10 கொலை பண்றாரு, 10 தடவை அவரை கொலை பண்ண முடியுமா? அல்லது தூக்கில போட முடியுமா? அல்லது கரண்ட் ஷாக் வைக்க முடியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்மளால செய்ய முடியுமா? அப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன்? அல்லாஹ் சொல்றான், நான் தீர்ப்பு நாளின்னு ஒண்ணு வச்சிருக்கிறேன். அல் சூராவோட முதல் அத்தியாயத்துல குர்ஆன்ல சொல்றான், நான் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியா இருக்கிறேன்னு சொல்லி. அப்ப 10 தடவை கொலை பண்ண ஒரு நபர் உலகத்துல கொலை பண்ணிடுறாரு அப்படின்னு சொன்னா, நாளைக்கு அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய மறுமை நாள்ல அதற்கு ஏத்தாப்புல என்ன தண்டனையை கொடுக்க முடியுமோ அதை அல்லாஹ்வால கொடுக்க முடியும். இன்னைக்கு நிச்சயமா மனித சமுதாயத்தால அப்படிப்பட்ட ஒரு தப்புக்கு தண்டனையை கொடுக்கவே முடியாது. அப்ப இஸ்லாத்துல இந்த மனிதருக்கு நியாயம் செலுத்தப்படுது, பாதிக்கப்பட்டவருக்கு அநீதி இழைக்கப்பட்டவருக்கு நியாயம் செலுத்தப்பட்டிருது. அப்ப இது சரியான மார்க்கமா இருக்கும் பட்சத்துல இதை கூட நான் மற்ற மக்களுக்கு எத்தி வைக்கிறேன். இதுதான் இஸ்லாத்தை பெரும்பகுதி மக்கள் மத்தியில எத்தி வைக்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடியது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, என்னிடமிருந்து உங்களுக்கு ஒரு செய்தி வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த செய்தியை பிற மக்கள்கிட்ட எத்தி வைங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இது எல்லாமே ஒரு முதல்ல சொன்னது, ரெண்டாவது சொன்னது, இது எல்லாமே ஒரு தொகுத்து பார்த்தோம்னா இது எல்லாமே ஒரு காரணம் பிற மக்கள்கிட்ட கொண்டு இஸ்லாத்தை எத்தி வைக்கிறதுக்கு. இந்த வட்டி ரீதியா சொல்லும் பொழுதுதான் ஒரு செய்தி எனக்கு நினைவுக்கு வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய வரலாற்றுல இறுதி பேருரைன்னு சொல்லி ஒரு வரலாற்றுல ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு சம்பவம் இருக்கு. அந்த உரையின் பொழுது வட்டியை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வட்டியை நான் தடை செஞ்சுட்டேன், தடை செஞ்சதின் வெளிப்பாடா என்னுடைய உறவினராக இருக்கக்கூடிய அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவள்கிட்ட வட்டி வாங்கினவங்களுடைய வட்டி எல்லாத்தையுமே நான் தள்ளுபடி பண்ணிடுறேன். யாரு? வட்டியை தடை பண்ணிட்டு ஒரு சமூக தலைவராக இருக்கக்கூடியவர், ஒரு மார்க்க தலைவராக இருக்கக்கூடியவர் அவருடைய குடும்பத்தினர் வாங்கின வட்டியை முதல்ல வெய்வர் பண்ணிடுறாரு. அப்ப எப்படிப்பட்ட ஒரு தலைவர்? இப்ப இப்படிப்பட்ட ஒரு தலைவரால கொண்டு வரப்பட்ட ஒரு மார்க்கம் எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. வட்டியை ஒழிங்கன்னு சொன்னதோட மட்டும் இல்லாம அவர்கிட்ட இருந்து அதை ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப எப்படிப்பட்ட ஒரு அம்சத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு அம்சத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறாங்கன்றதை நான் பார்க்கும்பொழுது எனக்கு இஸ்லாத்தை ஃபாலோ பண்றது, இஸ்லாத்தை நடைமுறை கொண்டு வர்றது உள்ளபடியே சந்தோஷமான ஒரு மன அமைதிக்கான ஒரு விஷயமா இருக்கும் பட்சத்துல அதை நான் மற்ற மக்களுக்கு எத்தி வைக்கிறேன்.
இன்ஷா அல்லாஹ் இஸ்லாத்தை பத்தி அதிகமா படிங்க, அதிகமா இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரியான தகவல்களை இன்ஷா அல்லாஹ் நீங்க அதிகமான முறையில் பெறலாம். குரானை இன்னைக்கு நவீன வடிவில் ஆப்கள்லையும் ஃபோன்லையும் யூடியூப்லையும் சமூக வலைதளங்களையும் இன்னைக்கு பார்க்க முடியுது, கேட்க முடியுது. குரானை பத்தி அதிகமாக படிச்சுக்கிறங்க, தெரிஞ்சுக்கிறங்க. இந்த செய்தியை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கிட்டையும் இன்ஷா அல்லாஹ் இந்த செய்தியை கொண்டு போய் சேருங்க. அல்லாஹ் நம்ம எல்லாத்துக்கும் அவனுடைய மார்க்கத்துல இருந்து வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தருவானா என்று அல்லாஹ்ட்ட கேட்டவனா இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.